வணக்கம். இதில நீங்க பார்க்குறது, ஓசூர்ல நம்ம போட்டு குடுத்துருக்கிற ஒரு 5 கிலோவாட் ஆன் கிரிட் சிஸ்டம். அதோட கரண்ட் இல்லாதப்போ பேக்கப் கிடைக்கிற மாரி ஒரு லித்தியம் பேட்டரியும், அதுக்குரிய இன்வெர்ட்டரும் பண்ணி குடுத்துருக்கோம். இந்த லித்தியம் பேட்டரிங்கிறது இப்பல்லாம் 4000, 6000, 8000 லைஃப் சைக்கிள் அப்படிங்கிற மாரி வந்துட்டு இருக்கு. இந்த ஓசூர்ல நீங்க பார்க்குற இந்த வீடு வந்து ரொம்ப அழகா இருக்கும். இப்பதான் கட்டி முடிச்சிருக்கிற வீடு. புதுசா புத்தம் புதுசா கட்டியிருக்காங்க. ஒரு தன்னிறைவு அடைஞ்ச வீடு அப்படின்னு நீங்க சொல்லலாம். இந்த வீட்டுக்கு தேவையான மின்சார சக்தி எல்லாமே 100% சோலார்லயே உற்பத்தி ஆகுற மாரி நாங்க பண்ணி குடுத்துட்டோம். இங்க போட்டு குடுத்திருக்கிற எல்லா பொருட்களுமே நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. இந்த இன்வெர்ட்டர் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, 10 வருஷம் வாரண்டியோட ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டியோட வருது. இதோட உழைக்கும் காலம், மொத்த காலம் பார்த்தீங்கன்னா, ஒரு 20 வருஷம் வரைக்கும் நீங்க சர்வீஸ் பண்ணி பயன்படுத்தலாம். அதே மாரி இந்த சோலார் பேனல் அதுவும் 27 வருஷம் பெர்ஃபார்மன்ஸ் வாரண்டின்னு குடுக்குறாங்க. ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி டியூ டு மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் எதுனா இருந்துச்சுன்னா 12 வருஷம் ரீப்ளேஸ்மென்ட் வாரண்டி குடுக்குறாங்க. இந்த மாரி லாங் வாரண்டி உடைய பொருட்கள நம்ம இங்க குடுத்துருக்கோம். அதே மாரி இந்த லித்தியம் பேட்டரிலாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா, இப்ப 2 வகையான லித்தியம் பேட்டரி கிடைக்குது. ஒண்ணு சிலிண்ட்ரிக்கல் டைப்ன்னு சொல்லுவாங்க. இன்னொன்னு பிரிஸ்மேட்டிக் டைப்ன்னு சொல்லுவாங்க. சதுரமா, கட்டம் கட்டமா இருக்கும். இப்ப வந்துகிட்டு இருக்கக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி வந்து தீப்பிடிக்காது அந்த அளவுக்கு. அதே மாரி கன்ஸ்ட்ரக்ஷன்லயே வந்து இன்பில்ட்டா சென்சார் வச்சிருக்காங்க. ஒரு 70 டிகிரிக்கு மேல பேட்டரியோட டெம்பரேச்சர் ஏறுதுன்னா, ஆட்டோமேட்டிக்கா சார்ஜிங், டிஸ்சார்ஜிங் 2யுமே கட் பண்ணி விட்டுரும். அதே மாரி அதுக்கு மேல ஆக்சிடென்டலா ரொம்ப ஹை ஸ்பீடா ஒரு டெம்பரேச்சர் ரைஸ் இருக்குன்னா, உள்ள ஃபயர் எக்ஸ்டிங்க்விஷர் இருக்கு. உடனே வந்து அத ஸ்மோக் வந்து அத இது பண்ணி குடுத்துரும். அந்த மாரி பண்ணக்கூடிய சேஃப்டி ஃபீச்சர்ஸோட நெறைய லித்தியம் பேட்டரிஸ் வருது. அதோட லைஃப் சைக்கிள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3000, 6000 இப்ப லேட்டஸ்ட்டா வரக்கூடியது 8000 லைஃப் சைக்கிள் சொல்றாங்க. ஒரு லைஃப் சைக்கிள் அப்படிங்கிறது ஒரு முறை 100% சார்ஜ் பண்ணிட்டு, ஒரு முறை 80% முழுமையா டிஸ்சார்ஜ் பண்ணி 20% அளவுக்கு கொண்டு வந்தா, அத ஒரு லைஃப் சைக்கிள் அப்படின்னு சொல்றாங்க. சரி இந்த லைஃப் சைக்கிள் அப்படின்னா, தினமும் ஒரு முறை ஒரு லைஃப் சைக்கிள் போயிடுமா? ஒரு ஃபுல் சார்ஜ் ஆகி, ஒரு ஃபுல் டிஸ்சார்ஜ் ஆகிடுமா? அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நெறைய இடங்கள்ல அந்த மாரி ஆகுறதில்ல. இப்ப குறிப்பா பார்த்தீங்கன்னா, நாங்க ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடி இருந்து நெறைய வீடுகள்ல ஹைபிரிட் சிஸ்டம் போட்டு குடுக்குறோம். அதே மாரி கமர்ஷியல் பில்டிங்ஸ்க்கு ஹைபிரிட் சிஸ்டம் போட்டு குடுக்குறோம். கரெக்ட்டா நீங்க டிசைன் பண்ணுனீங்க அப்படின்னா, இந்த பேட்டரி போன 6 மாசத்துல 30 முறை தான் லைஃப் சைக்கிள் முடிஞ்சிருக்கு. 180 நாளுக்கு 30 லைஃப் சைக்கிள் தான் முடிஞ்சிருக்கு. அதாவது சராசரியா ஒரு வருஷத்துக்கு 60 லைஃப் சைக்கிள் முடியுது அப்படின்னு அர்த்தம். அப்போ 10 வருஷத்துக்கு 600 லைஃப் சைக்கிளும் கிட்டத்தட்ட அதோட லைஃப் சைக்கிள பாருங்க. 100 வருஷம் போனா தான் 6000 லைஃப் சைக்கிள் முடியிற அளவு இருக்கும். நீங்க இன்னும் எவ்வளவுதான் அதிகமா யூஸ் பண்ணா கூட குறைஞ்சபட்சம் ஒரு 25 வருஷம் இந்த பேட்டரி ஒர்க் ஆகும். அந்த மாரி வருது. அதனால உங்களுக்கு ஒரு 50,000 ரூபாய்க்கு உள்ள வரைக்கும் கமர்ஷியல் கடைகளுக்கு, அலுவலகங்களுக்கு பில்லு வந்துச்சுன்னா, இந்த லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் ஒரு 8000 லைஃப் சைக்கிள் இருக்கிற மாரி பேட்டரி போட்டீங்கன்னா, 100% கரண்ட் பில்ல குறைச்சிரலாம். உங்களுக்கு ஈபி கனெக்ஷனே தேவையில்லைங்கிற அளவுக்கு 100% ரிலையபிளா ஒரு சோலார் சிஸ்டத்த பயன்படுத்தி குடுக்கலாம். இங்க நம்ம குடுத்திருக்கிற லித்தியம் பேட்டரிங்கிறது சாதாரண ஹோம் யூபிஎஸ் இருக்கு இல்லையா? அந்த ஹோம் யூபிஎஸ்க்கு செட் ஆகுற மாரி கம்பேட்டிபிள்னு சொல்லுவாங்க. அந்த மாரி ஸ்மார்ட் பிஎம்எஸ் போட்டு நம்ம பண்ணி குடுத்துருக்குறோம். ஸ்மார்ட் பிஎம்எஸ்னா என்ன அப்படின்னா, சாதாரணமா ஒரு லித்தியம் பேட்டரி பேக்கப் இருக்கு அப்படின்னா, அந்த டோட்டல் பேட்டரியோடைய லோ பேட்டரி கட் ஆஃப் அப்படின்னு ஒண்ணு இருக்கும். அது வந்து 15.5 வோல்ட் இருக்கும். ஆனா நம்ம ஹோம் யூபிஎஸ் இருக்கு இல்லையா, அதோட லோ பேட்டரி கட் ஆஃப் வந்து யுனிவர்சலா இந்தியா முழுமைக்கும் தயாரிக்கக்கூடிய ஹோம் யூபிஎஸ் எல்லா யூபிஎஸ் உடைய லோ பேட்டரி கட் ஆஃப் வந்து 10.5 வோல்ட் இருக்கும். அதனால ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோம் யூபிஎஸ் இல்ல ஏற்கனவே இருக்கக்கூடிய ஹோம் யூபிஎஸ் கம்பெனில வாங்கக்கூடிய ஒரு ஹோம் யூபிஎஸ்க்கு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி போடணும்னா, அதுக்கு ஸ்மார்ட் பிஎம்எஸ் இருக்கக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரி நீங்க போடுங்க. அந்த மாதிரி போடும்போது அந்த ஸ்மார்ட் பிஎம்எஸ்ல பேட்டரி லோ வோல்டேஜ் கட் ஆஃப 15.5 வோல்ட்ல இருந்து 10 வோல்ட்டுக்கு நீங்க குறைச்சு வச்சுக்கலாம். அப்படி குறைச்சு வைக்கலன்னா என்ன ஆகும் அப்படின்னா, இன்வெர்ட்டர் வந்து பேட்டரி குறைஞ்சு போச்சு, லோ பேட்டரி அப்படின்னு சிக்னல் வந்து 10.5 வோல்ட்ல கொடுக்கும். ஆனா பேட்டரி வந்து அதுக்கு முன்னாடியே 11.5லயே பேட்டரி ஆஃப் ஆயிடும்.
அதுக்கப்புறம் திரும்ப ரீஸ்டார்ட் ஆகாது. இந்த மாதிரி பிரச்சனை வர்றதுனால சாதாரண ஹோம் யூபிஎஸ்ல உங்களால அந்த மாதிரி நம்ம சாதாரண ஹோம் பேட்டரிக்கு லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் பேட்டரியை போட முடியாது. அதனால நம்ம என்ன பண்றோம், லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் சாதாரண ஹோம் யூபிஎஸ்க்கு போடணும்னா ஸ்மார்ட் பிஎம்எஸ்க்கு கூடிய பேட்டரியை போட்டு அதுக்கு பேக்கப் கொடுத்தோம் அப்படின்னா தண்ணி ஊற்ற வேண்டியதுல மெயின்டெனன்ஸ் கிடையாது, நீண்ட நாள் உழைக்கக்கூடியது. அந்த மாதிரி ஒரு அருமையான பேக்கப் கிடைச்சிடும். இந்த வீட்டை பொறுத்த வரைக்கும் 10 வருஷத்துக்கு தினமும் சராசரியா 45 இருந்து 50 யூனிட் உற்பத்தி ஆகும். 365 நாளுக்கு இந்த சராசரி விகிதம் ஒப்பாகும். அப்ப பாத்தீங்கன்னா 365 நாளுக்கு தினமும் 45 இருந்து 50 யூனிட், கிட்டத்தட்ட ஒரு 4 ஏசி 5 ஏசி வரைக்கும் நீங்க யூஸ் பண்ணலாம். 2 இருந்து 3 இவி கார் நீங்க யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி பயன்படுத்தும் போது உங்களுடைய வீட்டோட முழு தேவையும் சூரிய சக்தியிலேயே நம்ம உற்பத்தி பண்ணிடுறோம். இது மிகச்சிறந்த ஒரு மகிழ்ச்சிங்க. ஏன்னா நம்முடைய வீடு முழுமையும் தண்ணீரை அடைந்த ஒரு வீடு ஆயிடுது. இதுதான் நம்ம வாழ்வினோட ஒரு சந்தோஷம். நமக்கு தேவையான மின்சார செலவுகள் எல்லாத்தையும் நம்மளே உற்பத்தி பண்ணிக்கிறோம். மின்சாரம் இல்லாத நேரங்கள்ல பேக்கப் மூலியமா நம்ம பயன்படுத்திக்கிறோம். இந்த மாதிரி பல்வேறு ஆப்ஷனோட நாங்கள் உங்களுக்கு சோலார் அமைச்சு கொடுக்குறோம். சோலார் அமைச்சு கொடுக்குறோம் அப்படின்னா ஏதோ சோலார் பேனலை சப்ளை பண்றோம், இன்வெர்டரை சப்ளை பண்றோம், அந்த மாதிரி இல்லாம உங்களுடைய தேவைகள் என்ன இருக்கு, அதுக்கு சரியான தீர்வு என்ன இருக்கு, இந்த மாதிரி நாங்கள் யோசனை பண்ணி உங்களுக்கு தீர்வுகளை கொடுக்கறதுக்கு பெரும்பாலும் முயற்சி பண்றேன். அதே மாதிரி கடைகளுக்கு நிறைய பேர் ஆன் கிரிட் சிஸ்டம் போட்டு மாட்டிக்கிறாங்க. அந்த மாதிரி இல்லாம கடைகளுக்குன்னு சிறப்பான தீர்வுகள் இருக்கு. அந்த மாதிரி நம்ம கொடுத்துறோம். இப்ப என்னென்ன தீர்வுகள் கொடுக்குறோம் அப்படின்னா, நீண்ட காலம் உழைக்கக்கூடிய லித்தியம் ஃபெரஸ் பாஸ்பேட் போட்டு ஆஃப் கிரிட் சிஸ்டம் கொடுத்துட்டோம்னா நல்லா உழைக்குங்க.